அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் எதிர்பாராத கஷ்டங்களும் சோதனைகளும் நம்மை நிலைகுலைய செய்துவிடும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் மாற்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு மிக முக்கியமான வழியை கற்றுத் தந்துள்ளார்கள். வாழ்க்கையில் 4 பெரிய சோதனைகளிலிருந்து நாம் தினமும் பாதுகாப்பு தேட வேண்டும். இந்த 4 விஷயங்களிலிருந்து நாம் பாதுகாப்பு கேட்கும்போது அல்லாஹ் நமக்கு ஒரு பலத்த பாதுகாப்பு கவசத்தை வழங்குகிறான். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி வந்த அந்த புகழ்பெற்ற ஹதீஸ் துவா இதுதான். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஜஹ்தில் பலாயி வ தரக்கி ஷகாயி வ ஷுயில் கலாயி வ ஷமாதத்தில் லவ்தா. யா அல்லாஹ், தாங்க முடியாத சோதனைகள், துர்பாக்கியம், கெட்ட விதி மற்றும் எதிரிகளின் மகிழ்ச்சியான பரிகாசம் ஆகியவற்றிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த துவாவில் நாம் பாதுகாப்பு தேடும் அந்த 4 விஷயங்களில் ஆழமான பொருள் என்னவென்றால், முதலாவது, தாங்க முடியாத சோதனைகள். நம்மால் சகித்து கொள்ளவே முடியாத அளவுக்கு நம்முடைய உடல் நலம், பொருளாதாரம் அல்லது குடும்பத்தில் வரக்கூடிய மிக கடுமையான துன்பங்களாகும். இரண்டாவது, துர்பாக்கியம். வாழ்க்கையில் திடீரென ஏற்படும் பெரும் நஷ்டங்கள் அல்லது நம்மை அழிவை நோக்கி அழைத்துச் செல்லும் இழிவான நிலைகள். மூன்றாவது, கெட்ட விதி அல்லது தீய தீர்ப்பு. நம்முடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி போடக்கூடிய கவலை தரும் நிகழ்வுகள் அல்லது நமக்கு தீங்காக முடியக்கூடிய விதியின் முடிவுகள். நான்காவது, எதிரிகளின் பரிகாசம். நமக்கு ஒரு கஷ்டம் அல்லது சோதனை வரும்போது அதை பார்த்து நம்மை பிடிக்காதவர்கள் அல்லது எதிரிகள் சந்தோஷப்பட்டு கேலி செய்வதாகும். இந்த மனவேதனையிலிருந்தும் நாம் அல்லாஹ்விடம் அடைக்கலம் தேடுகிறோம். சிறப்பான தொழுகை முறை. இந்த துவாவை சாதாரணமாக ஓதுவதை விட ஒரு சிறப்பான தொழுகை தொழுதுவிட்டு அதன் பிறகு கையேந்தி துவா கேட்பது நம்முடைய கோரிக்கையை அல்லாஹ்விடம் மிக வேகமாக கொண்டு சேர்க்கும். உங்களுக்கு ஏதேனும் கடுமையான கஷ்டங்கள் அல்லது தேவைகள் இருந்தால் சலாத்துல் ஹாஜத் என்ற 2 ரக்காத்துகள் கொண்ட நஃபில் தொழுகையை தொழுங்கள். 5 நேர கடமையான தொழுகைகளுக்கு பிறகு அல்லது 5 நேர கடமையான தொழுகைகளுக்கு பிறகோ அல்லது இன்னும் சிறப்பானது நள்ளிரவில் எழுந்து தொழும் தஹஜ்ஜுத் நேரத்திலோ இந்த 2 ரக்காத்துகளை தொழலாம். சாதாரண நஃபில் தொழுகை போலவே நியத்து வைத்து 2 ரக்காத்துகள் தொழுது முடித்து சலாம் கொடுத்த பிறகு அல்லாஹுவை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓத வேண்டும். அதன் பிறகு இந்த துவாவை கையேந்தி மனமுருகி ஓதி உங்கள் கஷ்டங்களை அல்லாஹ்விடம் முறையிட வேண்டும். இந்த துவாவை தினமும் நாம் எத்தனை முறை ஓத வேண்டும் என்ற வழிகாட்டுதலையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த துவாவை தினமும் நாம எத்தனை முறை ஓதலாம் அப்படின்னு இப்ப பார்க்கலாம். 5 நேர கடமையான தொழுகை முடிந்தவுடன் ஓதும் திக்ர்கள் உடன் 5 நேர கடமையான தொழுகையை முடிச்சிட்டு எப்போதும் போல நாம ஓதுற திக்கரோட சேர்த்து இந்த துவாவையும் ஒரு முறை ஓதணும். தினசரி காலை மற்றும் மாலை திக்கர்கள் ஓதும் போது இந்த துவாவை 3 முறை ஓதணும். உங்க குடும்பத்திற்கும் உங்களுக்கும் பலத்த பாதுகாப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவான். கஷ்டங்கள் மிக கடுமையாக இருக்கும்போது சலாத்துல் ஹாஜத் அல்லது தஹஜ்ஜுத் தொழுதுவிட்டு கையேந்தி 3 முறை அல்லது 7 முறை உள்ளச்சத்தோடு ஓதி அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க. நிச்சயமா உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் தீர்றதுக்கு அல்லாஹ் ஒரு வழிவகை செய்வான். ஆமீன். புகாரி மற்றும் முஸ்லிம் போன்ற ஆதாரபூர்வமான ஹதீஸ் நூல்களில் இடம்பெற்றுள்ள இந்த உன்னதமான பிரார்த்தனையை நாம் அனைவரும் நம்முடைய தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரையும் அனைத்து விதமான தீமைகளில் இருந்து பாதுகாப்பானாக. ஆமீன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.